வணக்கம் நண்பர்களே, மைவி3 உறவுகளுக்கு வணக்கம். நம்ம உறுப்பினர்கள் எதிர்பார்த்தபடி நிறுவனம் பே அவுட் கொடுக்கல. அதை நம்ம இந்த ஜூன் 4ஆம் தேதியிலிருந்தே தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். எப்போ ஸ்டார்டிங்கில் பிஎம்ஆர் ஓஎம்க்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களோ அப்போருந்தே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இவங்க லேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் இப்போது லேட் பண்ணியிருக்காங்க. மற்ற கம்பெனிக்கு எங்களுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அடுத்து மைவி3யில் பே அவுட் வர்றதுக்கான சாத்தியம் இருக்கா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மைவி3யில் பிஎம்க்கு ஓஎம்க்கு சில்வர் மெம்பருக்கெல்லாம் பே அவுட் போட்டாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவுமே எல்லாத்துக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணலை. பிஎம்காரங்களுக்கே இன்னும் ஒரு சிலருக்கு பே அவுட் போடலாமல் இருக்காங்க. அவங்க நேற்று கூட எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசினாங்க. நான் சொன்னேன், அக்கௌண்ட் நம்பர்லாம் செக் பண்ணுப்பா, கண்டிப்பாக வந்திருக்கும். அந்த வேலெட்டில் இருக்கிற அந்த டைம் மட்டும் பார்க்காதீங்க, அது சேஞ்ச் ஆகிறதுக்கு டைம் ஆகும், நீங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைங்க வரல, வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் நமக்கு சாட் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கம்பெனியுமே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு சில கம்பெனியெல்லாம் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எஸ்பிஓ எடுத்துக்கோங்க. போன நவம்பரில் பே அவுட் ஆஃப் பண்ணாங்க. ஆர்பிஐ பேன் பண்ணிடுச்சு, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுச்சு அப்படி இப்படின்னாங்க. இன்னும் அந்த கதையை தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இப்போ இவங்களும் கொண்டு வருவாங்க பாருங்களேன். பேங்க்கை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இப்போயே அது வதந்தியெல்லாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு, ஓகேங்களா. ஆனால் அது உண்மையாக பொய்யான்றது நமக்கு தெரியல. இருந்தாலும் அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. ஆர்பிஐ இப்போ அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பே அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜூலைலேருந்து ஆகஸ்ட்டு அந்த மாதிரி அப்படியே நகர்த்திட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எம்டி அவர்கள் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. அதான் ரொம்ப ஒரு மைனஸ் பாயிண்ட். அதான் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. என்ன பண்ணுறாங்க என்ன கேட்டாக்கும் ரொம்ப பிஸியாக இருக்கார். கூகுள் மீட் பண்ணுறாரு. கூகுள் மீட் பண்ணி மக்களுக்கு என்ன தெரிய போகுது? சரி, அந்த கூகுள் மீட்டில் என்ன ஒரு முடிவு வந்துச்சு, என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, அதை பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கலாம்ல. அதானே இப்போ மக்கள் எதிர்பார்க்குறாங்க. சரிப்பா, ஜூன் லாஸ்ட் சொன்னீங்க, பண்ண முடியல, சரி ஓகே, இந்த டேட்டில் பண்ண முடியலப்பா, இன்னொரு 10 நாள் வெயிட் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணுமா இல்லையா? கேட்டாக்கும் லீடர்ஸோட கூகுள் மீட் பண்ணிகிட்ருக்காரு. கூகுள் மீட் பண்ணுறாருன்னா கூகுள் மீட் பண்ணால் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருமா? அதான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பொறுமை காக்கிறத தவிர வேறு வழி இல்லை. பார்ப்போம். ஏன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்டாகணும். ஏன்னா நம்ம அந்த நிறுவனத்தில் நம்ம இருக்கோம். அதை நம்ம அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவங்க கதை கட்டினாலும் கதை கட்டலைனாலும் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தான் ஆகணும். இவங்களும் அப்படியே கடத்திட்டு போவாங்களா, இல்லை பே அவுட்டை வேகமாக ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத பற்றி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.